நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் பட்டினத்தார் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அதாவது இந்த பாடலை வந்து டி.கே. சுந்தரவாத்தியார்ன்றவர் எழுதியிருக்கிறாரு. இதில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களே கதாநாயகனாக நடித்தார். டி.எம். சௌந்தரராஜன் கதாநாயகனாகவும் அவருடைய மனைவியாக ஜெமினி சந்திரிகான்றவங்களாம் நடித்தாங்க. இதை வந்து இயக்குனர் அவர் ரொம்ப அழகாக அந்த காட்சியை கொண்டு போயிருப்பார். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லை. ஜி.ஆர். ராமநாதன் இசையமைச்சிருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். ரொம்ப அந்த சொற்சுவைக்காக நான் சொல்கிறேன், அவ்வளோ அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் இசை கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மாயமாலா கவுள ராகம் என்று இருக்கிறது. அந்த படத்தில் அவங்களுக்கு வந்து அருணகிரி பட்டினத்தாருக்கு வந்து குழந்தைங்க இல்லை. ரொம்ப நாளாக குழந்தைங்க இல்லைன்றது, ரொம்ப வசதியானவங்க, ஆனால் குழந்தைங்க இல்லை. அதனால் பட்டினத்தாரும் அவருடைய மனைவியும் நெக்குருகி ரொம்ப உருகி 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 நிலா கிட்ட பாடுறாங்க. ஏன் நிலா கிட்ட பாடுறாங்க அப்படின்னா, நிலா சிவபெருமனுடைய தலையில் இருக்கிறதுனால நிலா கிட்ட சொன்னோம்னா அது சிவபெருமான் கிட்ட சொல்லும். அவங்க வந்து பெண்ணாக ஒரு உமையாள் கிட்ட பாடுறாங்க. இவர் வந்து டிஎம்எஸ் சவுந்தரராஜன் வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லி பாடுறாரு. ரெண்டு பேரும் உமையாள்கிட்டையும் சிவன்கிட்டையும் தூது போன்னு சொல்லிட்டு அந்த நிலாவை சொல்லி பாடுறாங்க. ரொம்ப கற்பனையே ரொம்ப அற்புதமான ஒரு கற்பனை இது. நிலாவை வந்து சிவபெருமான்கிட்டையும் உமையாள்கிட்டையும் தூது போ அப்படின்னு சொல்லி பாடுறது. அப்போது அதன் வழியே தன் சொந்த சோகங்களை சொல்கிற ஒரு விதம், அது எப்போ சொல்லணும், இந்த மாதிரி சமயத்தில் நீ எடுத்து சொல்லு, இந்த மாதிரி சமயத்தில் எடுத்து சொல்லாத, அதாவது கோபமாக இருக்கும்போது எடுத்து சொல்லாத. அதே மாதிரி அவங்க குழந்தைங்க கூட கொஞ்சம் போது சிவன் பார்வதியும் முருகன் விநாயகர்கிட்ட கொஞ்சம் போது நீ எடுத்து சொல்லு. ஏன்னா அப்போ அந்த குழந்தைங்க வேல்யூ அவங்களுக்கு புரியும் போது சொன்னோம்னா அந்த சமயத்தில் இவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும்னு நினச்சி குழந்தை கிடைக்கிறதுக்கு அருள் புரிவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த வரிகள் போகுது. ரொம்ப அற்புதமான வரிகள். டி.கே. சுந்தரவாத்தியார்ன்றதை வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு பாடல். இந்த பாடல் வந்து வீணை, டோலக், வயலின்லாம் முதல்ல வருது. ஜி. ராமநாதன் மிக அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். அவர் வந்து இசையமைச்சு பாடியிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. டிஎம்எஸ் தான் பாடியும் நடிச்சும் இருக்காரு. அவர் டிஎம்எஸ் பாடுறாரு. நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ, ஆலமுண்ட திருநீலகண்டனிடம் நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ. ஆலம் உண்ட திருநீலகண்டன் சிவனை அவங்ககிட்ட போய் சொல்லு அப்படின்றாங்க. உடனே இந்தம்மா பாடுறாங்க. பீலீலா வந்து அவங்களுக்கு பெண் குரல் கொடுத்துருக்குறாங்க. அவங்க பாடுறாங்க. நிலவே நீ செய்தி சொல்லாயோ, நீலவண்ணன் திருமாலின் தங்கையிடம் நிலவே நீ செய்தி சொல்லாயோ. நீலவண்ணன் நீலகண்டன், இவர் நீலவண்ணன் திருமாலின் தங்கையிடம் உமையாள் போய் செய்தி சொல்லாயோ எப்படின்னு எப்படி சுற்றி வளைச்சி அந்த உறவை சொல்லி பாடுறது ரொம்ப நல்லாயிருக்கு. செய்தி சொல்லாயோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரணத்தில் கோடி செல்வம் நிறைந்திருந்தாலும் என்ன அதை குலவி கொஞ்சம் மனம் குளிர்ந்திடுமோ. கோடி செல்வம் இருந்தால் அதை போய் நம்ம குலவி கொஞ்சம் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் வசதியானவங்க. அப்போ சொல்கிறாங்க, ஓடி வந்து விளையாட இங்கு ஒரு பாலன் வேண்டும் என்று வேலன் தந்தையிடம் நீ ஒரு செய்தி சொல்லாயோ. ஓடி வந்து விளையாட்டுக்கு இங்கே ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு பாலன் தந்தை, வெறும் சிவபெருமானம் இல்லை, உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, அப்போ எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அது குழந்தைய சொல்கிறது. பாலன் வேண்டும் என்று வேலன் தந்தையிடம், முருகனுடைய தந்தையிடம் நீ ஒரு செய்தி சொல்லாயோ அப்படின்னு அவர் பாடுறாரு. திருப்பி இவங்க பாடும்போது, பெண் பாடும்போது உமையாள் கிட்ட சொல்கிறாங்க, செய்தி சொல்கிறாங்க. என்னென்னா, சிலைகள் போலிரு சேகளை ஈன்று சிந்தை குளிரவில்லையோ உமையவள், அதுபோல உலகில் எந்தனது உள்ளம் கனிய ஒரு பிள்ளை வேண்டுமென்று மெல்ல அம்மையிடம் நிலவே நீ ஒரு செய்தி சொல்லாயோ. அது ரொம்ப நல்லா இருக்கும். மெல்ல அம்மையிடம் நிலவே நீ ஒரு செய்தி சொல்லாயோ அப்படின்னு பாடுறாங்க. மெல்ல அம்மா கிட்ட சொல்லணுமா, எடுத்து சொல்லணுமா. அதுக்கப்புறம் பாருங்கள், எப்போ சொல்லக்கூடாதுன்னு நிலாவுக்கு சொல்கிறாங்க. நிலாவை எடுத்தூது பாடல் தான், ஆனால் எப்போ சொல்லு, பதம் பார்த்து நேரம் பார்த்து சொல்லு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டிஎம்எஸ் பாடுறாரு. பக்தியை கெடுத்திடும் பாதகரை வெறுத்து சினந்திருக்கும் போது இதை சொல்லாமல். ரொம்ப அழகான வரி. சக்தியாம் உமை தேவியுடன் தமது புத்திரர்களை வாரி முத்தமிடும்போது நிலவே நீ இந்த செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அழகான வரிகள் இல்லையா. அதே மாதிரி பீலீலா பாடும்போது, மகவில்லாதவள் என்று உலகம் வசைகள் பேச என்னை இகழ்ந்திடுமே, வசைகள் பேசி என்னை இகழ்ந்திடுமே, என்னை வந்து சொல்லுவாங்களே, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, என் வகையில் இந்த பாராமுகம் ஏனோ மர்மம் ஒன்றும் அறியேனே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிடம் நிலவே
நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஆலமுண்ட திருநீலகண்டனிடம் நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ என்று பாடுகிறார்கள். நிலா வீட்டு தூது தான். ஆனால் ஆண் வந்து ஆணிடம் போய் சொல்ல சொல்கிறாங்க, பெண் பெண்ணிடம் போய் சொல்ல சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து கோவமாக இருக்கும்போது சொல்லாத, அவங்க குழந்தைய வாரி கொஞ்சும் போது சொல்லு அப்படின்றது. இந்த உலகம் என்ன இப்படியெல்லாம் பழிக்குமே, எனக்கு அதுக்கு ஏன் அந்த மர்மம் எனக்கு புரியலையே, அதனால் அன்னையிடம் போய் சொல்லு. ஏன்னா இப்போ அவங்க அண்ணியை ஆக்குறாங்க. நீ மட்டும் அண்ணியா இருக்குல்ல, நான் அன்னை ஆகணும். அந்த மாதிரி அந்த பாலனோட இருக்கும்போது அந்த வேலனுடைய தந்தையிடம் போய் சொல். இப்படியெல்லாம் ஒரு அவங்களோட பொறுப்பை சொல்லி இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பொறுப்பை கேட்குறது ரொம்ப ஒரு மாதிரி டெக்னிக்காக இருக்க மாதிரி இருக்குது. இந்த பாடல் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல், ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. நீங்களும் வலையொலியில் இந்த பாடலை பாருங்கள். பட்டினத்தார் படத்தில் நிலவே நீ இந்த சேதி சொல்லாயோ அப்படின்ற பாடல் டிஎம்எஸ் அவர்களும் பீலீலா அவர்களும் பாடிய பாடல். ரொம்ப அழகான ஒரு பாடல். கேளுங்க, ரசிங்க. நன்றி.